அனைவருக்கும் வணக்கம். டிவைன் பவர் மெடிடேஷன் உங்களை எல்லாரையும் வரவேற்கிறது. டிவைன் பவர் மெடிடேஷனுடைய முக்கிய குறிக்கோள் என்னவென்றால், மனிதனாக பிறந்த நாம் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் துன்பப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். இந்த துன்பங்கள்லாம் எப்படி போக்குறது, மைண்டை எப்படி ஃப்ரீயா வச்சுக்கிறது. The very purpose of this meditation group is to make man to free himself from all worries. எல்லா துயரங்கள்ல இருந்து எப்படி விடுபடணும் அப்படின்றத தான் ஒரு குறிக்கோளா வச்சு அதை அவங்களே செய்யணும். துன்பங்களுக்கு காரணம் நம்ம கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கணும்னா நாம தான் பேஸ். எவ்ரிதிங் நம்ம தான். துன்பத்தை போக்குறது நம்ம கையில தான் இருக்குது, துன்பத்தை வர வச்சுக்கிறது நம்ம கிட்ட தான். நடைமுறையில நம்ம பெரும்பாலான மக்களை பார்க்கின்ற போது அவங்க எல்லோருமே 100 மக்கள் இருக்கின்றாங்கன்னா 100 மக்கள்ல ஒருத்தர் தான் நிகழ்காலத்துல வாழறாரு. மற்றவங்க எல்லாரும் இறந்த காலத்துல இருக்காங்க, இல்லைன்னா எதிர்காலத்துல பத்தி சிந்தனை இருக்கு. ஸோ எதிர்காலத்தை பத்தி சிந்திக்கின்ற பொழுதும் இறந்த காலத்தை பற்றி சிந்திக்கின்ற பொழுதும் மனிதன் துன்பத்துக்குள் ஆளாகிறான். இறந்த காலத்தை பத்தி சிந்திக்கின்ற பொழுது ஐயோ நம்ம இதெல்லாம் தவற விட்டுட்டோமே, இப்படி எல்லாம் வாழலையே, அந்த வருத்தத்துல நிகழ்காலத்தை வீணடிக்கிறான். எதிர்காலத்தை பத்தி திங்க் பண்றப்போ இன்னும் அச்சம் வரும், ஒரு பயம் வரும், எப்படி இருக்குமோ எதிர்காலன்ற ஒரு பதற்றத்திலேயே வாழ்கின்ற பொழுது நிகழ்காலத்துல இழக்கிறான். ஸோ வாழ்கின்றது ஒரு கலை. அந்த வாழ்கின்ற கலையை நாம எப்படி நமக்குள்ள ஏற்படுத்தி கொள்கின்றோன்றத ஒரு அங்கமா வச்சு அதை ரியலைஸ் பண்றதுக்குரிய பாதைய உங்களுக்குள்ளேயே நீங்களே அதை ரியலைஸ் பண்ணணும். அதை ரியலைஸ் பண்ண வைக்க வேண்டிய ஒரு பகிர்வு தான் இந்த டிவைன் பவர் மெடிடேஷனுடைய குறிக்கோள். நாம எல்லோருமே பார்க்கின்றோம். We are seeing things, we are not observing. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, சீயிங்க்கும் அப்சர்விங்க்கும். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. நாம எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கின்ற பொழுது அதனுடைய நுணுக்கங்களை நம்ம கவனிக்கிறது இல்லை. எப்போ நம்ம ஃபோக்கஸ் அது மேல விழுதோ அப்பதான் நம்ம அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறோம். வண்டி ஓட்டிட்டு போறோம், ரோட்டை பார்த்துட்டு போறோம், பக்கத்துல நிறைய வண்டிகள் போகுது, முன்னாடி வண்டி போகுது, எவ்வளவு விஷயங்கள் போகுது. நமக்கு வேண்டப்பட்டவங்களே நம்மளை கிராஸ் பண்ணிட்டு போவாங்க. நம்ம பார்க்கின்றோம், பட் அப்சர்வ் பண்றது கிடையாது. இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. நீங்க அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கூட பார்க்கலாம். யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு சிக்னல் லைட்ல ரெட் சிக்னல் எங்க இருக்குன்னு கேளுங்க. கரெக்டா இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு பெரும்பாலான மக்கள் சொல்ல மாட்டாங்க. 3 நேரம் இருக்கு, மேல ஒரு நேரம், நடுவில் ஒரு நேரம், கீழே ஒரு நேரம். எல்லாரும் பாக்குறாங்களே தவிர எந்த பொசிஷன்ல இருக்கிறது கேட்ட உடனே குழப்பம் வந்துடும். ரெட்டு கீழே இருக்குமா மேல இருக்குமா, நடுவில் இருக்கிறது எல்லோ, அது கரெக்டா சொல்லிடுவாங்க. பட் ரெட்டா மேல இருக்கிறது கிரீனா, அந்த குழப்பம் எல்லாரிடத்திலும் ஆட்டோமேட்டிக்கா வரும். உறுதியா தெரிஞ்சா கூட இறுதியான பதிலா அதை சொல்ல மாட்டாங்க. குழப்பம்தான் தெரியலன்னுவாங்க. சிலர் ரெட்டு கீழே இருக்கு அப்படின்னுவாங்க, சிலர் ரெட்டு மேல இருக்குன்னுவாங்க. உறுதியா சொல்ற ஒரு விஷயம் யார் ஒருத்தர் அதை தெளிவா அப்சர்வ் பண்றாங்களோ அவங்களால தான் முடியும். சார் ரெட்டு மேல இருக்கு சார், டக்குன்னு சொல்லிடுவாங்க. கிரீன் கீழே இருக்குது. ஓகே, இந்த மாதிரி பல விஷயங்கள் லைஃப்ல நம்ம பார்க்கிறோம், அப்சர்வ் பண்றதே கிடையாது. சப்போஸ் நீங்கெல்லாம் நீங்க ஒரு பஸ்ஸை ஓட்டிட்டு போறீங்க. அந்த பஸ்ல மக்கள் ஏறுறாங்க, இறங்குறாங்க. முதல் ஸ்டாப்பிங் போகுது, 10 பேர் இறங்குறாங்க, 7 பேர் ஏறுறாங்க. 2வது ஸ்டாப்பிங் போகுது, 5 பேர் இறங்குறாங்க, 3 பேர் ஏறுறாங்க.
அடுத்த ஸ்டாப்பிங் போகுது. அடுத்த ஸ்டாப்பிங்ல போன ஒண்ணு யாருமே ஏறல. 2 பேர் மட்டும் இறங்குறாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் போறாங்க. 7 பேர் ஏறுறாங்க. ஒருத்தர் மட்டும் இறங்குறாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் போறப்ப பிரேக் டவுன் ஆகுது. மக்கள்லாம் இறங்குறாங்க. இறங்கிட்டு கொஞ்ச நேரத்துல அது சரி பண்றாங்க. சரி பண்ண உடனே மறுபடியும் அந்த மக்கள்லாம் ஏறி உக்காந்துக்கிறாங்க. ஏறி உக்காந்த மக்கள் ஒரு 6 பேர். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். அதுக்கு யார் கரெக்டா பதில் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இப்ப நான் கேட்கிற கேள்வி பஸ்ல எத்தனை பேர் ஏறினாங்க, எத்தனை பேர் இறங்குனாங்கன்னு அந்த கேள்வி கேட்டோம்னா ஓரளவு கரெக்டா சொல்லிடுவாங்க. இப்ப பஸ்ல இருக்கிறவங்க எத்தனை பேருன்னா அதுவும் ஓரளவு கரெக்டா சொல்லிடுவாங்க. நான் கேட்கின்ற கேள்வி அடுத்தது நீங்க என்ன நினைப்பீங்க, பஸ் எத்தனை ஸ்டாப்பிங் நின்னுச்சுன்னு. நான் அந்த கேள்வி எல்லாம் கேட்கல. நான் கேட்க போற கேள்வி, டிரைவருடைய பேர் என்ன? டிரைவருடைய பேர் என்ன? யாருக்கும் தெரியல. ஏன் தெரியலன்னா நீங்க எல்லாமே பார்த்தீங்க, அப்சர்வ் பண்ணல. நான் முதல்ல சொன்னது என்னன்னா, நீங்க பஸ்ஸ ஓட்டிட்டு போறீங்க. அப்ப பஸ்ஸினுடைய டிரைவர் பேர் என்ன? உங்க பேர் தான். நீங்க தான் டிரைவர். உங்களுக்கு யாருக்கும் தெரியல. ஏன்னா நம்ம மனம் இந்த கதையை சொல்ற பொழுது சார் எத்தனை ஸ்டாப்பிங் நிறுத்தினாருன்னு கேட்பாரா, எத்தனை மெம்பர் ஏறி இறங்குனாங்கன்னு கேட்பாரா? நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் முழுமையா அதுல போயிடுது. அதுல போறப்ப நம்ம அதை தான் சிந்திக்கிறோம். எத்தனை பேர் ஏறினாங்க, எத்தனை பேர் இறங்குனாங்க, இதைத்தான் நம்ம திருப்பி 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 நினைச்சிட்டு இருக்கிறோமே தவிர, நீங்க பஸ்ஸை ஓட்டுறீங்கன்னு சொன்னப்போ நீங்கன்னு சொல்றத யாரும். ஸோ எதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதுதான் மனதுல நிற்கும். எதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அது மனதில் நிற்கும். ஸோ மெடிடேஷன்ற ஒரு உலகத்துக்குள்ள நீங்க வரீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கணும், கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். உங்களை நீங்க உங்க மனதை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற எண்ணமே இருக்கக்கூடாது. மனதை நீங்க கட்டுப்படுத்த நினைச்சீங்கன்னா அது கட்டுப்படுத்துறது கட்டுக்குள்ள வரவே வராது. அது சிதறிட்டே போகும். மனம் எங்கெங்க போதோ போகட்டும். அப்ப எப்படி சார் அதுல நல்ல விஷயங்களா போகட்டும்ன்ற ஒரு பேஸை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா அதுல செலுத்தணும்னா நாளடைவுல மனம் காம் ஆயிடும். அது காம் ஆகிறதுக்குரிய பாதை தான் இது கரெக்டான பாதையா தவறான பாதையா, இதை இப்படிதான் செய்யணுமா அப்படின்றதெல்லாம் ஒரு வழிமுறையை நீங்க உங்களுக்கு ஏத்தபடி வகுத்துங்க. இதுதான் உண்மை. மைண்டை கண்டிஷனே பண்ணக்கூடாது. இப்ப நம்ம எல்லாமே கண்டிஷன்டு ப்ராக்டிஸ் தான். மெடிடேஷன் இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணா கைடட் மெடிடேஷன் சொல்றோம். 3 to 1 மெடிடேஷன் அப்படின்னு சொல்றேன்னா எப்படி 3, 2, 1 அப்படின்னு மைண்டை எப்படி இது ஒரு சிஸ்டத்துக்குள்ள கண்டிஷன் பண்றதே தவறு. எந்த ஒரு பறவையும் நம்ம கட்டுப்படுத்த முடியாது. எந்த ஒரு மனிதனையும் நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அதாவது இயற்கையா இருக்கிறதுன்றது சூழல்ல தான் இருக்கணும். அதுதான் ஒரு மனிதனுக்கு மனதுக்கும் சரி, ஆன்மாக்கும் சரி ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும், ஒரு அமைதியும் கொடுக்கும். அமைதி, ஆனந்தம் ரெண்டுமே கிடைக்கணும்னா மனம் ஃப்ரீயா இருக்கும். மனம் ஃப்ரீயா இருந்ததுன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா தெளிவு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். மனதை ஃப்ரீயா வச்சுக்கிறது எப்படின்ற ஒரு வழிமுறை நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு வழிமுறையை வச்சுக்குங்க. எதுல உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு, எதை செய்தோம்னா உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்குது, அதை தாராளமா பண்ணுங்க. அது மற்றவங்களுக்கு எந்த வகையில இடையூறு அளிக்கக்கூடாது. பேஸ் நாம ஒரு ஆன்மா, நாம துன்பப்பட்டோம்னா எந்த அளவு நமக்கு வேதனை இருக்கோ அதே வேதனை தான் அடுத்த ஆன்மாக்கள் இருக்கும். ஸோ அடுத்த ஆன்மாக்களை நம்ம துன்பப்படுத்தி இன்பம் காண்றது வேண்டாம். நம்மள துன்பப்படாம இருக்கிறதுக்கு
என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத மட்டும் நம்ம சில வழிமுறைகளை டிஸ்கஸ் பண்றோம். அதுல வந்து நீங்களும் வந்து இத கண்டுபிடிக்கலாம். நீங்களும் வந்து இதுல வந்து ஒரு ஆராய்ச்சி மாரி பண்ணி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ. இங்க எல்லாமே இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருடைய அ ஷர்ட்டும் வந்து டிஃபரெண்ட் கலர்ஸா இருக்கு. எல்லாருடைய ஷர்ட்டும் ஒரே மாரி இல்ல. இத ஒரே மாரி ஆக்குறதுக்கு வந்து டிவைன் பவர் மெடிடேஷன் எல்லாருமே வந்து பச்சை கலர் ஷர்ட் தான் போட்டு வந்து உட்காரணும் அப்படின்னு சொன்னோம்னா, இட்ஸ் எ கண்டிஷன். இதுல எல்லாருக்கும் உடன்பாடு இருந்து வரவங்க வருவாங்க. இவரு என்ன யூனிஃபார்ம் குடுக்குறது? நான் என்ன மிலிட்டரியா? எனக்கு தேவையில்லன்னு சொல்லிட்டு விலைக்கு போறவங்க இருக்காங்க. பர்ப்பஸ் வந்து சர்வ் ஆவல. இந்த பர்ப்பஸ் வந்து என்னன்னா, உங்கள ரியலைஸ் பண்ண வேண்டிய உங்களுக்கு இன்பம் உங்களுக்குள்ள இருக்கிறது. உங்களுக்குள்ள துன்பமும் இருக்குது. 2மே நீங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத ரியலைசேஸ் பண்றதுக்கு தான் இந்த ஒரு அமைப்பே. இந்த அமைப்புல வந்து நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ரிலாக்ஸ்டா இருக்க முடியுமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு ரிலாக்ஸ்டா இருங்க. ஓகே. எவ்வளவுக்கு எவ்வளவு நிகழ்காலத்துல வாழ முடியுமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு வாழுங்க. லிவிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். லிவிங்ன்றது இந்த தருணத்துல வாழணும். இந்த தருணத்துல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ, நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா, உங்களுடைய மத்த கவலைகள் எதுவுமே உங்கள அணுகி இருக்காது. நீங்க என்ன பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மத்த கவலைகள் எல்லாம் உள்ள வந்துட்டு இருக்கும். 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்சர்வ் பண்றீங்கன்னா, நான் சொல்றத முழுமையா ஈடுபட்டு கேட்கிறது. நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, ஏதோ நான் பேசிட்டு இருக்கேன். வெர்பலா ஏதோ போயிட்டு வந்துட்டு இருக்கு. அப்படின்றப்போ உங்க மனம் வந்து, இன்னைக்கு என்ன ஆச்சு? ஐயோ! வீட்ல வந்து இது வடகறி வாங்கி வர சொன்னாங்க. நேத்து இது செலவு பண்ணி குடுத்தோமே வாங்குனோமா? எத்தன குடுத்தோம்? 35 ஷர்ட் குடுத்தோமா? 20 ஷர்ட் குடுத்தோமா? பேண்ட் 20 35 ஷர்ட் 20 எதுன்றது மனம் வந்து அங்க போயிடுது. யூ ஆர் பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சென்ட். இந்த மாரி எல்லா விஷயத்திலயும் வந்து ஒரு மனிதன் வந்து ஈடுபடுறப்ப அவனுக்கு துன்பங்கள் அதிகமா இருக்கும். ஏன்னா ஃபோக்கஸ் போயிடுது. ஃபோக்கஸ வந்து நீங்க தான் வளர்த்துக்கணும். உங்கள நீங்க தான் ஈடுபடுத்திக்கணும். அந்த ஒரு சிறிய விஷயத்த கூறி, நீங்க எல்லாரும் வந்து ஆனந்தமா இருக்கணும். எல்லோரும் வந்து உங்களுடைய பவர ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2 பவர்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து நமக்கு தெரிஞ்ச பவர்ஸ். சோ மெனி பவர்ஸ் ஆர் தேர். அந்த பவர்ஸ் எல்லாம் வந்து டிவிஷன். டிவிஷன் பண்ணிட்டு போனோம்னா எவ்வளோ நாளும் போயிட்டே இருக்கலாம். நோ டிவிஷன். ஒரே பவர் தான் நம்மள பொறுத்தவரையிலும். யூனிவர்ஸ். அதுல நம்மலாம் ஒரு அங்கம். நாமளா ஏற்படுத்திக்கிற டிவிஷன் தான். இது மஸ்குலர் பவர். இது வந்து லவ் பவர். இது செக்ஷுவல் பவர். எல்லா பவர்ஸ நாம தான் டிவைட் பண்ணிக்கணும். இது பயோ எனர்ஜி, இது காஸ்மிக் எனர்ஜி. டிவிஷன். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு டிவிஷன்ஸ ஏற்படுத்துறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு துன்பம் தான். நான் இங்கேயே வந்து ஒரு டிவிஷன் 3 பேர் வந்து அருமையா மெடிடேஷன் பண்றாங்க. இந்த 4 பேர் அருமையா மெடிடேஷன் பண்ணல. அப்படின்னு நான் டிவைட் பண்றேன்னு வச்சுக்கங்க. அப்போ இந்த 4 பேருக்கு வந்து என் மேல ஒரு காப்புணர்ச்சி வரும். இந்த 3 பேருக்கு ஒரு அட்ராக்ஷன் வரும். அதோட இல்ல. இந்த 4 பேரும் வந்து அந்த 3 பேர பார்க்குற பார்வை வேறையா இருக்கும். இந்த 3 பேரு 4 பேர பார்க்குற பார்வை வேற. டிவிஷன் கிரியேட்ஸ் எனிமிட்டி. மனதையே நீங்க டிவைட் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்க. எனிமிட்டி தான் வரும். மனம் வந்து டிவைட் பண்ணாதீங்க. ஒருமைப்படுத்துங்க. கான்சன்ட்ரேட். கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் செல்ஃப். எப்படி எல்லோரும் இன்பமா இருக்கணும். எல்லோரும் இன்பமா இருக்கணும். எப்படி ஒரு தாய் எல்லா குழந்தைகளும் ஆனந்தமா இருக்கணும் அப்படின்றது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து, அன்பை கொடுத்து, இருக்கின்ற உணவை கொடுத்து எப்படி வளர்க்கின்றாங்களோ, அப்படி ஒவ்வொரு ஆன்மாக்களும் நினைக்கணும். நான் இங்க இருக்கேன்னா, என் குழந்தைகள் இவங்க எல்லாமே நல்லா இருக்கணும்ன்ற நான் தாட். அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி விட்டா வேர்ல்டு பீஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஒன்ஸ் டிவைடட் அப்படின்னா பீஸே வரவே வராது. டோன்ட் டிவைட் யுவர் செல்ஃப். டோன்ட் டிவைட் யுவர் தாட். டிவிஷனே வேணாம். பொறுமையா அமைதியா ஆனந்தமா இருக்கிறதுக்கு என்ன அப்படின்றத வந்து எதுல ஆனந்தமா இருக்குதோ அந்த நல்ல தாட்டை நீங்க அது வழியாவே ஒரு போறதும் தான் வந்து சிறந்த மெடிடேஷன். எந்த ஒரு தாட் இல்லாம அது ஆட்டோமேட்டிக்கா தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு உங்களை எடுத்துட்டு போயிடும். ஆட்டோமேட்டிக்கா வந்து யூ வில் ரியலைஸ் யுவர் ஓன் பவர் as well as யூனிவர்சல். இப்போ நம்ம மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து 3 to 1 மெடிடேஷன் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இது பேரு வந்து கைடட் மெடிடேஷன்.
இது பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ணி அந்த ஒரு ஆராய்ச்சியில வந்து மன அலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு சயின்டிபிக்கா ரிசர்ச் பண்ணி மன அலைகளை வந்து என்ன அலைகளை வந்து வகுத்து அதை நாலா பிரிச்சு அங்கேயே டிவிஷன் தேவையில்லாததுதான் டிவிஷன் ஆல்பா தீட்டா காமா அண்ட் பீட்டா 4 வகையான தாட் வேவ்ஸை வந்து 4 வகையா பிரிச்சு அந்த 4 வகையில எந்த இது வந்து சிறந்தது அப்படின்றது ஆல்பா ஸ்டேட் ஆல்பா மெடிடேஷன் சொல்லுவாங்க. அந்த லெவலுக்கு போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்க ஒரு முறையை சொல்றாங்க. அதுதான் சிறந்தது, அதுதான் ஃபாலோ பண்ணணுன்றது கிடையாது. ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். எதையுமே வந்து நம்ம ஒரு ஒரு கம்பேரிசன் பண்ணி தான் வந்து லேர்ன் பண்ணுவோம். பாஸ்ட்ல இந்த பக்கம் போறோம், முள்ளுங்க நிறைய இருக்குது, தெரியாது. பட்டு இது கம்பளம் விரிச்சா மாதிரி இருக்கு, ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு வெறுங்காலில் வேகமா ஓடின பிறகுதான் கால் ஃபுல்லா முள்ளு குத்தணும், அடடா இது முள்ளு அப்படின்றத வந்து ஒரு ரெக்கார்டிங் ஆயிடுது. அடுத்த தடவை வந்து அந்த மாதிரி இதுவும் பாக்குறப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த பயம் கொடுக்குது, நடக்கிறதுக்கு பயப்படுறோம் அந்த பாதையில. ஸோ லேர்னிங்கே வந்து பாஸ்ட்ல இருந்து தான் வருது. அந்த பாஸ்ட நீங்க அப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா, அந்த பாஸ்டையே நினைச்சீங்கன்னா யூ ஆர் நாட் லிவிங். அந்த லெசனை எடுத்துக்கிட்டு நடைமுறையில வந்து நடந்து போறீங்க. இப்போ பாக்குறீங்க முள்ளு இருக்கும், ஓகே வேற டைவர்ஷன். இது லிவிங். பாஸ்ட் எல்லாம் வந்து நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸா அது ஆல்ரெடி சப்கான்சியஸா ரெக்கார்ட் ஆயிடுது. நம்ம அந்த ரெக்கார்டிங்கை வச்சுட்டு லைஃபை வந்து ஸ்மூத்தா லீட் பண்றதுக்கு நம்ம அறிவை பயன்படுத்திக்கிறோம். இப்போ மெடிடேஷன் பண்றது என்னன்னா, நீங்க சாதாரணமா கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கணும். கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கிட்டு நல்ல நேரம் இந்த முதுகு தண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டா அப்படியே இருக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு கண்களை வந்து சாதாரணமா மூடுங்க, இருக்க மூட வேண்டாம். நல்ல ஒரு டீப் பிரீத் எடுங்க. நல்லா மூச்சை உள்ள நல்லா இழுக்கணும், இழுத்துட்டு மெதுவா விடணும். இப்போ 100ல இருந்து 1 வரையில நான் எண்ணுவேன். அமைதியா அது நீங்களும் கூடவே மனதிலே எண்ணிட்டு வாங்க. இது மைண்ட் வேவை வந்து அப்படியே ஒவ்வொரு வேவையா தேவையில்லாத வேவ்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு நம்ம ஃபோக்கஸை வந்து ஒருமைப்படுத்தி கீழே எடுத்துட்டு வர்றது. 100, 99, 98, 97, 96, 95, 94, 93, 92, 91, 90, 89, 88, 87, 86, 85, 84, 83, 82, 81, 80, 79, 78, 77, 76, 75, 74, 73, 72, 71, 70, 69, 68, 67, 66, 65, 64, 63, 62, 61, 60, 59, 58, 57, 56, 55, 54, 53, 52, 51, 50, 49, 48, 47, 46, 45, 44, 43, 42, 41, 40, 39, 38, 37, 36, 35, 34, 33, 32, 31, 30, 29, 28, 27, 26, 25, 24, 23, 22, 21, 20, 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 1, 2, 3, 4,
5. நம்பர் 3 மனதுல நினைங்க. இது வந்து பாடி ரிலாக்ஸேஷன். நம்பர் 3 எவ்வளோ பிக்கா 3 நீங்க விஷுவலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பெரிய 3 வந்து கண்ணுக்கு முன்னாடி விஷுவலைஸ் பண்ணுங்க. 3 3 3. கவனத்தை உச்சந்தலைக்கு எடுத்துட்டு வாங்க. உச்சந்தலை முழுவதும் உஷ்ணமாவறத கவனிங்க. உங்களுடைய எண்ணத்தை உச்சந்தலைக்கு செலுத்துங்க. ரிலாக்ஸ். எண்ணத்தை கவனத்தை இப்போ வந்து ஃபோர்ஹெட் நெற்றிக்கு எடுத்துட்டு வாங்க. ரிலாக்ஸ். கவனத்தை கண்களுக்கு எடுத்துட்டு வாங்க. ரிலாக்ஸ். கவனத்தை கன்னத்துக்கு எடுத்துட்டு வாங்க. ரிலாக்ஸ். கவனத்தை கழுத்துக்கு எடுத்துட்டு வாங்க. ரிலாக்ஸ். கவனத்தை தோள்களுக்கு எடுத்துட்டு வாங்க. ரிலாக்ஸ். கவனத்தை கைகளுக்கு எடுத்துட்டு வாங்க. ரிலாக்ஸ். கவனத்தை மார்புக்கு எடுத்துட்டு வாங்க. ரிலாக்ஸ். கவனத்தை வயிற்று பகுதிக்கு எடுத்துட்டு வாங்க. ரிலாக்ஸ். கவனத்தை தொடைகளுக்கு எடுத்துட்டு வாங்க. ரிலாக்ஸ். கால் முட்டிகளை கவனிங்க. ரிலாக்ஸ். கணுக்கால் தசைகளை கவனிங்க. ரிலாக்ஸ். பாதங்களை கவனிங்க. இது பாடி ரிலாக்ஸேஷன். எப்பப்பெல்லாம் நம்பர் 3 விஷுவலைஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பாடி ரிலாக்ஸ் ஆயிடும். இப்போ நம்பர் 2 நினைங்க. விஷுவலைஸ் நம்பர் 2. 2 எவ்வளோ பெருசா 2 மனசுல நினைக்க முடியுமோ அவ்வளோ பெருசா 2 நினைங்க. இது மைண்ட் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ். 2 2. அழகான இயற்கை காட்சிகளை காணுங்க. காஷ்மீர்ல இருக்கீங்க. பச்சை பசேல்னு இருக்கு. ஆப்பிள் தோட்டத்துக்கு போறீங்க. அங்க ஆப்பிள் தொங்குறதெல்லாம் அப்படியே பாருங்க. ஒரு பக்கம் அப்படியே பனி காற்று அப்படியே வீசிட்டு வருது. ஜிலு 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 ஜிலுன்னு பனி காற்று வீசுது. பறவைகள் சத்தத்தை கேட்குறீங்க. தொலைவில் இருக்கிற ஏரியை பார்க்குறீங்க. ஓங்கி உயர்ந்து இருக்கிற ஃபைன் ட்ரீஸ் எல்லாம் பார்க்குறீங்க. இயற்கை காட்சி அப்படியே மனசுல நிறுத்துங்க.
ரிலாக்ஸ். எப்பப்பெல்லாம் நம்பர் 2 நினைக்கிறீங்களோ அப்போ மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும். நம்பர் 1 விஷுவலைஸ் பண்ணுங்க. 1 1 1 எவ்வளோ பெரிய ஒன்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளோ பெரிய ஒன்று நினைங்க. இப்போ வந்து மனதில் நீங்கள் என்ன லட்சியம் வச்சிருக்கீங்களோ அந்த லட்சியத்தில் வெற்றி அடைஞ்ச மாதிரி ஒரு காட்சியாக காணுங்க. சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு பரீட்சையில் எழுதி நல்லா பாஸ் பண்ணணும்னா அதில் ஃபஸ்ட்டு வர மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்களை நிறைய பேர் பாராட்டுற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதில் பெரிய சக்ஸஸ் அடையுன்னா சக்ஸஸ் அடைஞ்சிங்க, அதுக்கு ஒரு பெரிய விழா நடக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு பாடி ஹெல்த்தி கண்டிஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்கு நல்லா எக்ஸசைஸ் பண்ணி பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கிற மாதிரி நினைக்கிறவங்க அந்த எக்ஸசைஸ் பண்ணி நல்ல ஒரு பாடி ஷேப்பாக இருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க. ஆஃபீஸில் ப்ரமோஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்குரிய உழைப்பை இது பண்ணி நீங்கள் பெரிய லெவலில் வர மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க. அது ஒரு காட்சியாக காணுங்க. ரிலாக்ஸ். அமைதியாக வெளியே வாங்க. 1 2 3 4 5 கண்களை நல்லா திறந்து புத்துளியோடு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா கோள்களையும் பாருங்க. டிவைன் பவர் பிளஸிங்ஸ் டு ஆல். தேங்க்யூ.